இந்த தொகுதிக்கு நான் வந்திருக்கிறேன். இப்போ எனக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில நேரடியாகவும் மறைமுகமாகவும் என் கட்சி நிர்வாகிகளுக்கு மிரட்டல்கள், அச்சுறுத்தல் விடப்படுகிறது. இது சம்பந்தமாக நாங்கள் நாமக்கல் மாவட்டம் காவல்துறை கண்காணிப்பு மேடம் பார்க்கறதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். அது சம்மந்தப்பட்ட மனு இங்கே கொடுத்துருக்கோம். நாங்கள் இதை உடனடியாக எங்களுக்கும் எங்கள் கட்சி நிர்வாகிகளுக்கும் மாவட்ட பொறுப்பாளர்களும் மாவட்ட நிர்வாகிகள் எல்லாத்துக்கும் உரிய பாதுகாப்பு வழங்குமாறு தேர்தல் ஆணையத்திடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். மதிப்புக்குரிய காவல்துறை கண்காணிப்பர் அவர்களுக்கும் இந்த சம்மனை நாங்கள் அச்சுறுத்தல் இது மாதிரி வருதுங்க. அச்சுறுத்தல் இது மாதிரினா இந்த மாதிரி நிர்வாகிகள் நாங்கள் வெளியில் பிரச்சாரத்துக்கு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் வந்துட்டு இந்த தொகுதியில் நீங்கள் எப்படி போட்டுடுறீங்க, இங்கே வந்து எப்படி போட்டுவிடுறீங்க, இந்த இதை பயன்படுத்தக்கூடாது, அந்த இதை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நேரடியாகவும் மறைமுகமாக நாங்கள் பிரச்சாரத்துக்கு வெளியே போகும்போதுங்க இங்கே எங்களுடைய நிர்வாகிகள்லாம் இங்கே பணிமனையில் இங்கே இருக்கிறாங்க. இங்கே நம்ம இது போட்டிருக்கோங்க, அந்த பணிமனையில் இருக்கிறாங்க. அங்கே வந்து நேரடியாக உதவி நிர்வாகிகள் இவரும் மாவட்ட பொறுப்பாளர் இவர்களும் நேரடியாக வந்து அச்சுறுத்தல் பண்ணாங்க. இப்படி தான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களை நைட்டுக்குள்ள நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்களுக்கு இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களில் வந்து நம்ம கொலை மிரட்டல் விடுற மாதிரி சில விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது எங்கள் தலைமைக்கு நாங்கள் சொல்லிட்டோம். அவங்க ஒரே விஷயம் சொன்னாங்க, நாங்கள் அம்மாவுக்கு ஆணைக்கு இணங்க, சின்னம்மா புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் ஆணைக்கு இணங்க எங்கள் தொகுதி மக்களுக்காகவும் எங்கள் நிர்வாகிகள் நாங்கள் எதை வந்தாலும் எங்கள் உயிரை கூட சின்னம்மாவுக்காக கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்கள் சின்னம்மாவுக்காக நாங்கள் உயிரை கொடுக்க தயாராக இருக்கிறோம். மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களுக்காகவும் எங்கள் உயிரையே நாங்கள் காணிக்காக கொடுக்க தயாராக இருக்கிறோம். ஓகேங்களா? எங்களுக்கு உரிய பாதுகாப்பு, எங்களுக்கு என்னன்னாலும் பரவாயில்ல, எங்கள் தொகுதி மக்களும் எங்கள் நிர்வாகிகளுக்கும் எதுக்கு எந்த உயிருக்கும் எந்த இதுவும் வந்துடக்கூடாது. எங்களுக்கு என்னன்னாலும் பரவாயில்ல, எங்கள் அம்மாவுக்காக எங்கள் அம்மா சின்னம்மா புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்காக எங்கள் நிர்வாகிகள் அத்தனை பேரும் எங்களோட கழக உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் நாங்கள் அவர்களை உயிர் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறோம். அதை பற்றி எங்களுக்கு இதில் இப்போ மேலிடத்துக்கு கொண்டு போகணும், தேர்தல் ஆணையத்துக்கு கொண்டு போகணும் ஒற்றை காரணத்துக்கு மட்டுமே நாங்கள் இப்போ உதவி கண்காணிப்பு அவர்களை நேரடியாக பார்த்து மனு கொடுக்க வந்திருக்கிறோம்.